ஹாய் ப்ரோ, கம்மிங் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். அதிமுக என்ற மற்றும் பலர் கட்சியிலிருந்து சில அமைச்சர்களும் மற்றும் சிலரும் தாவேகாவில் சேர்ந்தாங்க. அதிமுகவில் இருக்கிறது வரைக்கும் தங்களுக்கு மக்கள் பணி செய்வதற்கு போதிய அதிகாரம் கிடைக்கல. ஏன்னா தொடர்ந்து அந்த கட்சி தோல்விகளவே சந்திச்சுட்டு வந்ததுனால, அதிகாரத்தில் இல்லாததுனால அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் இப்போவும் ரொம்ப பெரிய அளவில் அந்த கட்சி நொடிச்சு போயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு அதாவது வருமானம் வர்றதுக்கு வழி இல்லை அப்படின்றது தான் வேறு வார்த்தைகளில் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இப்போது நாங்கள் இந்த கட்சிக்கு வந்திருக்கிறோம், தாவேகாவுக்கு. இங்கே எங்களுக்கு மரியாதைக்கு மட்டும் கிடைச்சா போதும், வேறு எதையுமே நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. வந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கிடைச்சது பார்த்தீங்களா? அந்த பனையூர் கோட்டை வாசல் திறக்கிறதுக்கே அவங்க காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போன பிற்பாடு அங்கே அவங்க முதலாளியை பார்க்கவே முடியல. முதலாளியே அவருடைய தரிசனத்திற்கு வாய்ப்பே இல்லை. அவங்க பார்த்ததெல்லாம் அந்த முதலாளிகிட்ட கங்காணி வேலை செய்வாங்க இல்லையா, அந்த கங்காணிகளுடைய முன்னிலையில் தான் இவங்க அந்த கட்சியிலேயே சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த மற்றும் பலர் கட்சியில் இருந்தது வரைக்கும் அவங்க அடிமைகளாக இருந்தாங்க. இப்போது இங்கே தாவேகாவுக்கு அந்த புது முதலாளிகிட்ட வந்த பிற்பாடு கொத்தடிமைகளாக சேர்ந்துருக்கிறாங்க. கொத்தடிமைன்னா அவங்களுக்கு தெரியலையா? அதாவது ஒரு அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு தங்களை அடிமைகளாக வித்துடுறது, அதாவது அர்ப்பணிக்கிறது அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி. என்ன இவங்களுக்கு கிடைச்ச அந்த அட்வான்ஸுன்றது அந்த சோஃபா ரேஞ்சுக்கு இருந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு குஷன் வச்சு தைச்ச ஒரு நாற்காலி, ஸ்டூலு, முக்காலி அந்த ரேஞ்சில் இருந்திருக்கும். பாயிண்ட்டு இதுதாங்க, ஒரு அடிமை தன்னுடைய அடிமை மனநிலையிலிருந்து விடுபடாத வரைக்கும், தான் அடிமையாக நடத்தப்படுகிறோம் அப்படின்ற தன்னுடைய அடிமை நிலையை பற்றிய ஒரு விழிப்புணர்வு பெறாத வரைக்கும் எங்கே போனாலும் அடிமையாகத்தான் இருப்பாங்க, அடிமையாகத்தான் நடத்தப்படுவாங்க. அது அதிமுகவிலிருந்து வந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு மட்டும் இல்லைங்க, இப்போ அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கிறவங்களுக்கும் கூட இது பொருந்தும்.